ஒரு சிறிய கிராமத்தில் பிரணவ் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் ரொம்ப ஆர்வமுள்ள நல்ல மனசுள்ள பையனும். பள்ளி முடிந்ததும் அவன் அடிக்கடி காடு பக்கம் சென்று விளையாடுவான். ஒரு நாள் வழக்கம் போல் காட்டுக்கு விளையாடுவதற்கு போகும்போது புதுசா ஒரு பாதை தெரியுது. அப்படியே அந்த பாதையில் சென்று பார்க்க முடிவு செய்தான். பாதை மெதுவாக காட்டுக்குள் அழைத்து கொண்டு சென்றது. சற்று பயம் இருந்தாலும் அவன் அந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். சிறிது நேரம் சென்றதும் ஒரு மெலிதான ஒளி பளிச்சுன்னு வெளிச்சம் கொடுத்தது. என்ன இது என்று பிரணவ் அருகே போனான். அங்கே ஒரு அழகான பளபளக்கும் கல் கிடந்தது. அந்த கல்லின் மேல் சிறிய எழுத்து ஒன்று இருந்தது. பிரணவ் அந்த கல்லை எடுத்து அதில் என்ன எழுத்து இருக்கிறதோ பார்த்தான். கல்லை தொட்டவுடன் காடு முழுக்க ஒரு மெலோடியான காற்று வீசியது. மரங்களின் இலைகள் பாடுவது போல் ஓசை கேட்டது. பிரணவ் நம்ப முடியாமல் நின்றான். அப்போ சம்பந்தமே இல்லாமல் ஒரு குரல் கேட்டது. பிரணவ், நீ நல்ல மனசுள்ள பையன், அதனால் இந்த கல் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது. இது மாயக்கல். இதை வைத்திருக்கிறவருக்கு உதவும் சக்தி இருக்கும். பிரணவ் கொஞ்சம் பயந்தாலும் சந்தோஷம் அதிகமாக இருந்தது. என்ன சக்தி என்று கேட்டான். உன் இதயத்தில் நல்ல எண்ணம் இருந்தால் இந்த கல் உன்னால் யாரையும் உதவ முடியும். பிரணவ் கல்லை பையில் வைத்து வீட்டிற்கு திரும்பினான். பாதையில் ஒரு கிழவன் விழுந்து வலியால் அழுது கொண்டிருந்தார். பிரணவ் அவரை பார்த்து உதவணும் என்று நினைத்தான். உடனே மாயக்கல் மெல்ல ஒளிர ஆரம்பிச்சது. கிழவனின் காலை ஒளிப்பட்டு வலி தணிந்து அவன் எழுந்து நின்றான். நன்றி பிள்ளையே என்று கிழவன் அழகா ஆசீர்வதிச்சார். பிரணவ் சிரிச்சு போனான். அடுத்த நாள் ஒருத்தி தனது குழந்தை தொலைந்து கண்ணீர் விட்டு கிடந்தாள். என் குழந்தை எங்க என்று அவள் கவலையாய் கேட்டாள். பிரணவ் கல்லை பிடித்து மனதில் நிறைய நல்ல எண்ணத்தோட நினைத்தான். கல் மீண்டும் ஒளி வந்தது, ஒரு பாதையை காட்டியது. அந்த பாதையை பின்தொடர்ந்து அவர்கள் குழந்தையை கண்டுபிடித்தார். எல்லாரும் அவனை ஹீரோன்னு பாராட்டினார்கள். ஆனால் பிரணவ் எதையும் பெருமையாக நினைக்கவில்லை. மாயக்கல்லின் நன்மைக்கும் பொறுப்புக்கும் அருமையாக புரிந்து கொண்டான். நாள் கடந்து பிரணவ் எப்போதும் யாருக்கும் உதவி பண்ணுவான். ஊரில் அவனை எல்லோரும் நல்ல மனசு பிரணவனு கூப்பிட ஆரம்பித்தார்கள். மாயக்கல் அவனை ஒருபோதும் விட்டுச் செல்லவில்லை. ஆனால் அது ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுத்தந்தது. சக்தி இருந்தா மட்டும் போதாது, நல்ல மனசும் நல்ல எண்ணமும் முக்கியம். பிரணவ் அந்த பாடத்தை வாழ்க்கை முழுக்க நினைத்து கொண்டான். பிரணவ் சாதாரண வாழ்க்கை இருந்தாலும் அது ஒரு அற்புதமான பயணமாக மாறியது. அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியிலும் உதவியிலும் நிரம்பியது. இதோ பிரணவ் நல்ல மனசுடன் உலகிற்கு ஒளி தரும் சிறுவனாக மாறினான்.